பிஜேபியின் மரியாதைக்குரிய பொறுப்பாளர் சுரேஷ் அவர்களே, மரியாதைக்குரிய சுகுமார் மற்றும் அப்பன் அவர்களே, அருண் அவர்களே, பச்சியப்பன் அவர்களே மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் அவர்களுடைய பேர் இளந்திரையன் அவர்களே, பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி குரு அவர்களே, நம்ம குரு அவர்களே மற்றும் பாசத்திற்கும் பண்பிற்கும் உரிய மாமண்டூர் வாழ் ஊராட்சி வாழ் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாமண்டூர் ஊராட்சினா ஒரு வரலாறு. என்ன வரலாறு சொல்றவங்களுக்கு ஒரு பரிசு உண்டு. மாமண்டூர் ஊராட்சிக்குன்னா ஒரு வரலாறு உண்டு. மாமண்டூர் ஊராட்சினா அது அண்ணா திமுகவின் கோட்டை என்பதை பறைசாற்ற ஊராட்சி மாமண்டூர் ஊராட்சி. ஜோரா கைத்தட்டினது. ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள்லாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மே 4ஆம் தேதி பொறுப்பேற்றவுடன் உங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போறார் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. திருவாயூர் பகுதி எல்லாரும் வந்திருக்கீங்க, சொல்லுங்க. எத்தனாயிரம் அண்ணன் எடப்பாடியார் போடுற முதல் கையெழுத்து இங்க உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாய் நிவாரண தொகை வழங்குவதாக கையெழுத்து போடுறார். என்ன நிவாரணம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பொதுவா நிவாரணம் அப்படின்னு சொன்னா இயற்கை சீற்றத்தால் எங்கேயாவது ஒரு மாவட்டம் மழையாலேயோ புயலாலேயோ பாதிக்கப்பட்டா அந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் நிவாரணம் கொடுப்பாங்க. ஆனா அண்ணன் எடப்பாடியார் தமிழக அரசின் வரலாற்றிலேயே மிக சிறப்பாக முதல் முறையாக தமிழகத்தில் உள்ள அத்தனை குடும்பத்துக்கும் இந்த திமுக ஆட்சியில் நம்ம பட்ட கஷ்ட நஷ்டத்துக்கெல்லாம் 10,000 ரூபாய் நிவாரணம் தொகை கொடுக்கிறார். எத்தனாயிரம்? 10,000 ரூபாய் கொடுக்கிறார். அதோடு நம்மளை விட்டுலாம்ல, விடல. மாசம் 1ஆம் தேதினா ஒவ்வொரு குடும்ப பெண்ணுக்கும் இந்த மாமண்டூர் ஊராட்சி இருக்கிற ஒவ்வொரு குடும்ப பெண்ணுக்கும் 2,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுறார். எவ்வளவுமா அக்கௌண்ட் எல்லாருக்கும் இருக்கா? இல்லைன்னா ஆரம்பிச்சு வச்சிருங்க. இன்னும் 1.5 மாசத்துல நமக்கு 1ஆம் தேதி எவ்வளவு வரும்? 2,000 ரூபாய் வரும். 10,000 ரூபாய் சொன்னேன்னு நம்ம இது வரைக்கும் நமக்கு யாருன்னா கொடுத்துக்கிறாங்களாமா? 10,000 ரூபாய் நம்ம அம்மா வீட்டில் கொடுத்துக்கிறாங்களா? நம்ம கணவர் கொடுத்துக்கிறாரா? நம்ம பிள்ளை கொடுத்துக்கிறாப்லையா? அவங்க கையில இருக்குது, இல்லாமலாம் இல்லை, இருந்தாலும் கொடுக்குறாங்களா? நம்ம கேட்டேன்னா சொல்றாங்க, உன்னதான் நான் ராஜாத்தி மாதிரி பார்த்துக்கிறேன், உனக்கு என்னத்துக்கு 10,000, உனக்கு என்ன வேணும் சொல்லி நான் வாங்கி கொடுக்குறேன். அம்மா மொத்தம் நான் தானே சொல்லி ஏமாத்திக்கிறேன். என்னவா அப்படிதானே சொல்றாங்க எல்லாரும். அவங்க கையில லட்சக்கணக்கில் கூட இருக்க பணம் கொடுக்குறாங்களா நமக்கு 10,000 ரூபாய்? நம்ம பார்த்துக்கிறோமா? 10,000 கையில சொல்லையா? என்ன சொல், நான் பார்த்தது இல்லை, நீங்க பார்த்துக்கிறீங்களா? இல்லை. சரி, 10,000 ரூபாய் கொடுக்குற முதலமைச்சர் யாரு? அண்ணன் எடப்பாடியார். அது வந்து நம்ம வீட்டுக்காரர் எவ்வளவுதான் வசதி வாய்ப்பா இருந்தாலும் மாசம் நமக்கு 2,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுறாங்க. சொல்லுங்கம்மா, அக்கௌண்ட்ல போடுறாங்க. 1 லட்சம் கூட சம்பாதிப்பாங்க மாசம், 2 லட்சம் கூட அவங்க சம்பாதிப்பாங்க. ஆனா நமக்கு 2,000 அக்கௌண்ட்ல போடுறாங்க. என்னம்மா, எனக்கு இல்ல, உங்களுக்கு இல்லதானே? மாசம் 1ஆம் தேதினா 2,000 ரூபாய் கொடுக்குற முதலமைச்சர் யாரு? அண்ணன் எடப்பாடியார். சரி, குடும்பத்துக்கு ஒரு 10,000, 1ஆம் தேதினா நமக்கு ஒரு 2,000, மொத்தம் 12,000 ஆச்சு. நம்ம வீட்டுக்குள்ள காலேஜெல்லாம் முடிச்சுட்டு அரசு வேலை, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு 2,000 ரூபாய் கொடுக்குற முதலமைச்சர் யாரு? அண்ணன் எடப்பாடியார். பிள்ளைக்கு ஒரு 2,000, மொத்தம் 14,000 ஆச்சா? போதும் இல்லை? என்ன சொல்றீங்க, போதுமா? போதாதா? சரி, ஆனா அவரு நம்மளை விடுற மாதிரி இல்லை. இப்ப வெயில் கொளுத்துது. இந்த நிகழ்ச்சி மட்டும் வீட்டுல போய் நீங்க ஜில்லுன்னு தண்ணி குடிக்க முடியுமா? காலையில வாங்கின பாலை காபி போட முடியுமா? இன்னைக்கு வாங்கின காயை நாளைக்கு சாம்பார் வைக்க முடியுமா? சொல்லுங்கம்மா. இன்னைக்கு ஆகின மாவை நாளைக்கு தோசை போட முடியுதா? இல்ல. அப்ப என்ன இருக்கணும் வீட்டுல? என்ன இருக்கணும்? இருக்க
கொஞ்சம் பேர் வீட்டுல இருக்கோம், நிறைய பேர் வீட்டுல இருக்காது. அப்போ எனக்கு எங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஃப்ரிட்ஜ் கொடுக்கலம்மா, 4 எவசிலர் சாமானு 4 பித்தளை சாமான கொடுத்து தேத்தி விட்டாங்க. அவங்க நினைச்சிருந்தா ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. சரி, கட்டி போன வீட்லயாவது கொடுத்தாங்கன்னா அவங்களும் ஃப்ரிட்ஜ் கொடுக்கல. இது என் வீட்டு கதை, உங்க கதை. உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் நகியா? இல்ல. சரி, ஆனா அண்ணன் எடப்பாடியார் இந்த மாமண்டு ஊராட்சியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப பெண்மணியும் கஷ்டப்படக்கூடாது, வெய்ய காலத்துல சிரமப்படக்கூடாதுன்னு ஒரு குடும்பத்துக்கும் என்ன கொடுக்கிறார்? ஃப்ரிட்ஜ். சொல்லுங்க, ஃப்ரிட்ஜ். அது என்ன விலை தெரியுமா? சின்ன ஃப்ரிட்ஜ் ஆனா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 5000 ரூபாய் இருக்குமா? சொல்லுங்க, இன்னும் என்ன விலையில கொடுப்பேன்னு சொல்லுங்க. அண்ணன் உறுதியா ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாரு. சின்ன ஃப்ரிட்ஜ் இருந்தா கூட ஒரு விலை என்ன 15000க்கு மேலதான் இருக்கும். 10,000 குடும்பத்துக்கு 2000 தேவையானா நமக்கு, நம்ம பிள்ளைக்கு ஒரு 2000, குடும்பத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ். இப்படி ஒரு முதலமைச்சரை பாத்துக்கிறீங்களாமா? சொல்லுங்க. சரி, மே மாசம் 4ஆம் தேதி அவர் முதலமைச்சர் ஆனோடனே நான் தான் கொடுக்கணும் ஃப்ரிட்ஜ். அது எப்படி அதை தூக்கி 2 கையால கொடுக்கறது? நீங்க எப்படி அதை 2 கையால வாங்கிட்டு போவீங்க? சொல்லுங்க, எப்படி எடுத்து போவீங்க? எப்படி எடுத்து போவீங்க சொன்னாதானே? டாடா ஏசியா? டாடா ஏசி வந்துடுறீங்களா எல்லாரும்? சரி, இப்ப சொல்லுங்க, நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனை முதலமைச்சரை பார்த்திருப்பீங்க? ஒரு டாடா ஏசி எடுத்துன்னு வந்து ஒரு பொருளை ஏத்தி போற அளவுக்கு ஒரு முதலமைச்சர் நமக்கு கொடுத்துக்கிறாங்களா? சொல்லுங்க, இது வரைக்கும் கொடுத்துக்கிறாங்களா? ஏதோ ரேஷன் கடையில புடவை கொடுப்பாங்க, வேஷ்டி கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க, பருப்பு கொடுப்பாங்க. என்னம்மா இந்த மாதிரி ஒரு டாடா ஏசில ஏத்தி போற அளவுக்கு நம்ம கொடுத்துக்கிறாங்க? என்னம்மா, இதுதான் வாழ்க்கையில் நம்ம முறையை நம்ம பார்க்க போறோம் இல்லையா? அப்ப நம்ம ஓட்டு யாருக்கு போடணும்? சொல்லுங்க சத்தமா. எடப்பாடியாருக்கு. ஃப்ரிட்ஜ் இருக்கிற வீட்டு, ஃப்ரிட்ஜ் இல்லாத வீட்டுக்கு ரைட்டு, ஃப்ரிட்ஜ் இருக்கிற வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணலாம்? சமையல் ரூம்ல ஒண்ணு, பெட்ரூம்ல ஒண்ணு. என்ன சொல்றீங்க? சமையல் ரூம்ல ஒண்ணு, பெட்ரூம்ல ஒரு ஃப்ரிட்ஜ். என்ன சொல்றீங்க? கரெக்டா? சரி, ரைட். இதோட விட்டுலாம்ல நம்மள? போதில்ல நமக்கு, இதுக்கு மேல வேணும்? சரி, வருஷம் தீபாவளி வருதா? தீபாவளி எல்லாம் என்ன விலையில புடவை எடுக்கிறீங்க? 500 ரூபாயில எடுக்கிறாங்களா அந்த பாப்பா? நீங்கம்மா 300 ரூபாயா அந்த அம்மா? நீங்கம்மா 200 ரூபாய் அம்மா? நீங்க 500 ரூபாய். சரி, நான் என்ன விலையில எடுக்கிறேன் தெரியுமா? 500 ரூபாயில தான் நானும் புடவை எடுப்பேன். அது ஆனா அவ்வளவு சாதாரணமா வராது எனக்கு. அடுத்த மாசம் தீபாவளி